தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நாம இந்த வாரத்துடைய டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டாப் 10 டெக் வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. வாங்க இந்த வாரத்துடைய டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பார்க்கலாம். நோக்கியா 6 தான் நோக்கியாவோட முதல் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக லான்ச் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து இப்போ நோக்கியா 8 வரப்போறதா நிறைய வெப்சைட்ல சொல்லியிருக்காங்க. இந்த நோக்கியா 8 2 ஸ்பெசிஃபிகேஷன்ல வரதா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு மாடல் 6GB ரேம்லையும் ஸ்னாப்டிராகன் 835 ப்ராசஸர்லையும், இன்னொரு மாடல் 4GB ரேம்லையும் ஸ்னாப்டிராகன் 821 ப்ராசஸர்லையும் வரப்போறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2 ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. நோக்கியா 8ஓட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி பார்க்கலாம். நிறைய சோசியல் மீடியா சைட்ஸ் ஃபேக் நியூஸ் அலர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபேஸ்புக் நிறுவனமும் ஃபேக் நியூஸ் அலர்ட் ஆப்ஷன் கொண்டு வர போறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஃபியூச்சர் நம்ம ஏதாவது ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணும்போது அது ஃபேக் நியூஸா இருந்தா அலர்ட் சிம்பிள் காட்டுற மாதிரி கொண்டு வர போறதா தெரிவிச்சிருக்காங்க. இதனால தேவையில்லாத நியூஸை ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய ஏடிஎம் சீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து ஆர்பிஐ புது ஏடிஎம் மிஷின் எல்லா பேங்க்கும் அடுத்த வருடம் கொண்டு வர போறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஏடிஎம்மோட ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு வாட்டி கார்டு இன்சர்ட் பண்ணிட்டா நம்மளோட ஆதார் ஐடென்டிட்டி கேட்குற மாதிரியும், அமௌண்ட் வெளிவரத்துக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குமாம். நம்ம விரலை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுல இருந்து பணமே வெளியே வரும்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஏடிஎம்ல எந்த சீட்டிங்கும் பண்ண முடியாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் டிமானிட்டைசேஷன்னால நிறைய மக்கள் மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேடிஎம் அப்ளிகேஷன்ல கடந்த 10 நாளுக்குள்ள 42 மில்லியன் யூசர்ஸ் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. பேடிஎம் நம்ம பேங்க்ல இருக்கும் அமௌண்ட்டை இதில் ஆட் பண்ணி மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், டேட்டா கார்டு ரீசார்ஜ் போன்ற எல்லாத்தையும் இந்த மொபைல் ஆப் மூலியமா யூஸ் பண்ற மாதிரி செய்யப்பட்டிருக்கு. கடந்த 10 நாள்ல இந்தியாவில் மட்டும் 120 கோடி இந்த பேடிஎம் மூலியமா டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆப்பிள் ஐபோன் யூசருக்கு வாட்ஸ்அப்ல புது அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்ஸ்ல வாட்ஸ்அப் ஆஃப்லைன் மெசேஜ் சென்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப இருக்கும் வெர்ஷன்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னா மெசேஜே சென்ட் ஆகாது. ஆனா புது வெர்ஷன்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனாலும் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். எப்ப திரும்ப உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுவே மெசேஜ் சென்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆப்பிள் ஐபோன் யூசருக்கு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு யூசருக்கு சீக்கிரம் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. எல்ஜி நிறுவனம் புது ஸ்மார்ட் வாட்ச் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் 1.2 இன்ச் ரவுண்டு டிஸ்பிளே, 360x360 பிக்சல் ரெசல்யூஷன், ப்ளூடூத் மற்றும் வைஃபை கனெக்ஷன், 768 MB RAM, 430 mAh பேட்டரி, வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ட் மற்றும் ஆண்ட்ராய்டு வியர் 2.0 வெர்ஷன்ல வரப்போறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் எல்ஜி நிறுவனம் மார்ச் இல்லைன்னா ஏப்ரல் 2017 ரிலீஸ் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. கியோசிரா கார்பரேஷன் ஜாப்பனீஸ் கம்பெனி ராப்ரி ஸ்மார்ட் போன் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க இந்த ஸ்மார்ட் போனை சோப் போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் பிங்க், ஒயிட் மற்றும் ப்ளூ கலர்ல வரப்போகுதாம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன் ஈரமா இருக்கும் போதே டச் ஸ்கிரீனை நீங்க யூஸ் பண்ண முடியும்னும், இந்த ஸ்மார்ட் போன் ஆன்ல இருக்கும் போதே தண்ணிக்குள்ள 3 அடியில 30 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் எம்ப்ளாயீஸ் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லா வாய்ஸ் ரெகக்னிஷன்ல உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் மட்டும் ஓபன் பண்ணிட்டு பேங்க்ல இருக்கவங்கள்ட்ட கேட்குற மாதிரி இந்த அப்ளிகேஷன் கூட பேசி உங்க பேங்க் டீடைல்ஸ் ஃபுல்லா கேட்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் நடைமுறைக்கு கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது.
ஓஜி நிறுவனம் பெல்ட் மற்றும் பக்கல் தயாரிப்புல ஃபேமஸா இருக்காங்க. இப்ப இந்த நிறுவனம் புது மல்டி டூல் பென் தயாரிச்சிருக்காங்க. இந்த மல்டி டூல் பென் பென்னாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அடிப்பக்கம் ஓபன் பண்ணா கத்தியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதோட மேல் பாகத்தை ஓபன் பண்ணா ஒயர் கட்டர் இருக்கு மற்றும் இந்த ஒயர் கட்டர் கீழ்பக்கம் ஸ்க்ரூ டிரைவர், பாட்டில் ஓபனர் போன்ற நிறைய டூல்ஸ் இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. பிக்ஸி ஃபைண்டர் இந்த டிவைஸ் அதிகமா எந்த பொருளையாவது தொலைக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். இதுல 4 பேர் தராங்க. ஒன்னு உங்க மொபைல்ல ஒட்டிடணும், இன்னொன்னு நீங்க அதிகமா எந்த பொருள் தொலைக்கிறீங்களோ அதுல ஒட்டிடணும். நீங்க பிக்ஸி ஃபைண்டர் ஒட்டின அந்த ஸ்மார்ட் போன்ல பிக்ஸி ஃபைண்டர் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டா இந்த ஆப் ரன் பண்ணும்போது உங்க கேமரா ஆன் ஆயிடும். நீங்க மொபைல் மூவ் பண்றப்போ அந்த பொருள் எங்க இருக்கோ அங்க இந்த ஆப்ல இன்டு சிம்பிள்ல காட்டும். அதை வச்சு நீங்க தொலைச்ச பொருளை எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, உலகின் முதல் ஹைட்ரஜன் ஃபில்டு இன்ஜின் கார் 1886 காரல் பென்ஸால் உருவாக்கப்பட்டது. இந்த டாப் 10 டெக் நியூஸ்ல எந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த டாப் 10 டெக் நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களோட அபிஷியல் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபை மீ டிக் பண்ணீங்கன்னா நாங்க எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த சேனல்ல வர எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு டாப் 10 தமிழ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.